ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கல்வி ஆயுதம் ராஜ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாநில அரசில் வந்து முதலமைச்சரோட அதிகாரம் என்னன்றதை பார்க்க போகிறோம். முன்னாடி வீடியோவில் நம்ம மாநில அரசில் ஆளுநரோட அதிகாரம், அவருக்கு என்னென்ன பவர் இருக்குன்றதை பார்த்தோம். இன்றைக்கி முதலமைச்சரோட பவர் என்ன, முதலமைச்சர் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? முதலமைச்சர் அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகியாகவும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் உள்ளனர். வேறு வகையில் கூற வேண்டுமாயின், ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அரசின் தலைவர், முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர். புரியுதுங்களா? அரசியலமைப்பால் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற முறையில் அமைந்த அரசில் ஆளுநர்ன்றது மாநிலத்தோட பெயரளவு தலைவர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு அந்தளவு பவர், அதாவது நம்ம ஸ்டேட்டை ஆள்றதுக்கான பவர் அவர்கிட்ட இல்லை. ஆனால் என்னென்ன பண்ணணுன்ற முடிவு அவர்கிட்ட கேட்டு தான் எடுக்கணுன்ற பவர் அவர்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகவும் உள்ளார். முதலமைச்சர் தான் உண்மையாகவே நிர்வாகம் செய்கிறாரு. ஆளுநர் பேரளவில் நிர்வாகம் செய்கிறாரு. சொல்லணுன்னா ஆளுநருக்கு பவர் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு பவர் முதலமைச்சருக்கு தான் இருக்குது. ஆளுநர் டம்மியாக இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். டம்மி கிடையாது, ஒரு பேஜுக்கு சொல்கிறேன், டம்மியாக இருக்கார். முதலமைச்சர் தான் ஃபுல் பவரோட மாநிலத்தை ஆறுவார். இப்போ ஆளுநர் என்பவர் மாநிலத்தின் அரசின் தலைவர், மாநிலத்தின் அரசோட தலைவர். இது முதலமைச்சர் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர். மாநில அரசோட தலைவர் ஆளுநர், மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? முதலமைச்சரின் நியமனம். முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு எவ்வளவு காலத்திற்கு தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம். சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மையை இழக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் போலவே முதலமைச்சரின் பதவிக்காலமும் 5 ஆண்டுகள் ஆகும். புரியுதுங்களா? முதலமைச்சர் மாநில ஆளுநர் தான் நியமிக்கிறாருன்னா அவர் போட மாட்டார், மக்கள் நம்ம தான் தேர்ந்தெடுப்போம். இதில் எந்த கட்சி ஹையஸ்ட் ஓட்டு வாங்கி எந்த தொகுதி அதிகமாக பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் அவங்கள அந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் நியமிப்பார். ஓகேங்களா? அதாவது பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இப்போ முதலமைச்சருக்கோட பதவி காலன்றது நிரந்தரம் இல்லை. முதலமைச்சரோட பதவி காலம் 5 ஆண்டு. அவர் அந்த 5 ஆண்டுக்குள்ளேயே அவர் வெளில போயிடலான்னா எப்படின்னா, இப்போ நேற்று சொன்ன மாதிரி தாங்க, அந்த பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, ஒரு 100 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு கட்சியில் 100 பேர் நிற்கிறாங்க, இன்னொரு கட்சியில் 100 பேர் நிற்கிறாங்க. ஒரு கட்சியில் 60 பேர் ஜெயிக்கிறாங்க, இன்னொரு கட்சியில் 60 பேர் ஜெயிக்கிறாங்க. அந்த 60 பேருமே ஒரே கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்க மாட்டாங்க, கூட்டணி கட்சின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ எப்படின்னா, ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி கூட நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த பெரிய கட்சி என்ன பண்ணும், நீங்கள் ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு நில்லுங்க அப்படின்வாங்க. அந்த பெரிய கட்சி சின்ன கட்சிக்கு எம்எல்ஏ சீட் நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன கட்சி 10 சீட்டும் ஜெயிச்சிருது. அப்போ ஆளுங்கட்சி ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிருக்கு. இவங்களுக்கு கூட கூட்டணி கட்சி ஒரு 10 கட்சி ஜெயிச்சிருக்கு. எதிர்கட்சி யாரு கூடயும் கூட்டணியாக வைக்கலிங்க, அவங்க தனியாக 50 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா, திடீர்னு இந்த 10 பேர், அதாவது கூட்டணி வந்தாங்கன்னா 10 பேர் திடீர்னு அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா இவங்களும் 50 அவங்களும் 50, இவங்க பெரும்பான்மை இழந்துருவாங்க. ஆளுங்கட்சி பெரும்பான்மை இழந்துடும். ஆளுங்கட்சினா தமிழ்நாட்டை ஆள்ற கட்சி தான் ஆளுங்கட்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆளுங்கட்சி பெரும்பான்மை இழந்துடும். பெரும்பான்மை இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பதவி விலகிடும். எப்போ வேணாலும், இப்போ பதவி ஏற்று ஒரு 6 மாதத்தில் திரும்பி இந்த கட்சி அந்த கூட்டணி கட்சி வெளில வந்துடுதுன்னா 6 மாதம் அவங்க பதவி போயிடும். திரும்பி ரீஎலெக்ஷன் தான் நடக்கும். புரியுதுங்களா? அதை தான் சொல்கிறாங்க. முதலமைச்சரோட பதவி காலம் 5, ஆனால் பதவி காலம் தான் 5 தவிர 5 வருஷமும் கன்ஃபார்மாக இருப்பார்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அடுத்தது அமைச்சரவை தொடர்பானவை. ஓகேவா? அமைச்சரவை தொடர்பானவை முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிக்கிறார். அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறார். அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார். புரியுதுங்களா? இப்போ முதலமைச்சரின் பரிந்துரை பேரில் ஆளுநர் அமைச்சர் நியமிப்பார். ஓகேங்களா?
அதாவது எப்படின்னா சொந்தக்காரன் பந்தக்காரன்லாம் பிடிச்சிருக்குன்னா இவனை தூக்கி அமைச்சராக போடுங்க அப்படின்னு சொல்லலாம். கட்சிக்காக ரொம்ப உழைக்கிறாங்க போகிறாங்க, அவங்கள தூக்கி அமைச்சராக போடுங்கன்னு சொல்லலாம். அது முதலமைச்சரை பொறுத்து. முதலமைச்சர் வந்து இவங்கெல்லாம் வந்து அமைச்சராக நியமிங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அமைச்சர்கள்லாம் ஒரு பதவி பிரமாணம் ஏற்றி வைப்பாங்க. ஓகேங்களா? அந்தந்த அமைச்சர்களுக்கு ஒரு ஒரு துறையை ஒதுக்குவாங்க. ஒரு ஒரு துறை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இவர் வந்து மின்சாரத்துறை அமைச்சர், இவர் வந்து கல்வித்துறை அமைச்சர், இவர் வந்து பொது சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதே மாதிரி வந்து ஒருவருக்கும் ஒரு ஒரு துறையை கொடுப்பாங்க. அதுதான் வந்து துறைகளை ஒதுக்கீடு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார். எப்படின்னாலும் இப்போ திடீர்னு எப்போவுமே அந்த 5 வருஷத்துக்கு அவர் அப்படியே வச்சுருக்க மாட்டார். எப்போ வேணாலும் வந்து அவர் அந்த அமைச்சரவையை மாற்றி அமைச்சிக்கலாம்னா நீங்கள் வந்து மினிஸ்டராக இருக்கீங்களா, உங்களை மினிஸ்டர்னு தூக்கிட்டு வேறு ஆளை கூட மினிஸ்டராக போடலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதாவது தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை மினிஸ்டர்லேருந்து தூக்கிட்டு மாற்றி போடலாம். இல்லை நீங்கள் தப்பு செய்யலைனாலும் உங்களை மினிஸ்டர்லேருந்து பதவியிலேருந்து தூக்கிட்டு வேறு ஆளை மினிஸ்டராகவும் போடலாம். இல்லை உங்களுக்கு துறையை மாற்றி கொடுக்கலாம். நீங்கள் வந்து கல்வித்துறையை நல்லா பார்த்துட்டீங்க, கல்வித்துறை நல்லா வளர்ந்துருச்சு, வேறு துறையில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்ட்டு அப்படி வேறு துறை மாற்றி கொடுக்கலாம். நீ கல்வித்துறையை பார்க்குறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு வீணாக போன துறை எதுவுமே ரொம்ப பார்க்கலனாலும் அந்த துறை நல்லா போகும் அப்படின்ற துறையை மாற்றி கூட கொடுக்கலாம். புரியுதுங்களா? அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார். அமைச்சர் எல்லாரும் இவர் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. இவர் சொல்கிறதான் கேட்பாங்க. அமைச்சர் எதாவது முடிவு எடுக்கிறாங்கன்னா முதலமைச்சர் சொல்கிறத கேட்டு தான் முடிவு எடுப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறவர் வந்து இவர் தான். ஆளுநர் தொடர்பானவை. கீழ்காணும் அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார். இப்போ எப்படின்னா ஆளுநர்கிட்ட வந்து இவர் பேசுகிறார் அப்படின்னா என்ன பேசுவார் முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு வழக்கறிஞர் அது ஆலோசனை கொடுப்பார். இவர் வந்து நீங்கள் வந்து மாநில அரசோட வழக்கறிஞராக போடலாம் அப்படின்னு சொல்லுவார். மாநில தேர்தல் ஆணையரை இவரை நியமிங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் தான் பண்ணணுன்னெலாம் சொல்ல முடியாது, ஆலோசனை வழங்கலாம். ஓகேங்களா? மாநில அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அவங்கள போடுறதுக்கும் ஆலோசனை வழங்கலாம். யார்? டிஎன்பிசி தலைவரை போடுறதுக்கும் ஆலோசனை வழங்கலாம். மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் ஆலோசனை வழங்கலாம். மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் ஆலோசனை வழங்கலாம். திட்டக்குழு நிதிக்குழுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாரை போடணும்னு சொல்லி ஆலோசனை வழங்கலாம். சட்டமன்றம் தொடர்பானவை. அடுத்தது சட்டமன்ற கூட்டத்தொடரை துவங்கி வைக்கவும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து துவங்கி வைக்கவும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். இப்போ சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் இப்போ ஒத்தி வைங்க, இப்போ வந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார். சட்டமன்றத்தில் வந்து அரசோட கொள்கை, இதுதான் இந்த அரசோட கொள்கை, இதை தான் செய்ய போகிறோம், இதை தான் பண்ண போகிறோன்ற கொள்கையை சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார். மசோதானா என்னென்னு தெரியுதுங்களா? பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள். இப்போ ஏதோ ஒரு மசோதா கொண்டு வரணும் அப்படின்னா அது சட்டமன்றத்தில் தான் தீர்மானம் கொண்டு வந்து அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கையெழுத்து போட்டு அடுத்தது ஆளுநருக்கு அனுப்புவாங்க. அதுதான் அந்த மசோதா. எந்நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். எந்நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். புரியுதுங்களா? எப்போ வேணாலும் சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கு ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறார். இப்போ வந்து சட்டமன்றத்தை கலைச்சிருங்க, நான் வந்து பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு சட்டமன்றத்தை கலைக்கலாம் அப்படின்றத வந்து முதலமைச்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது அமைச்சரவை. அமைச்சரவை மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்பானது. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 6 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். புரியுதுங்களா? அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. அமைச்சரவை இருக்குல்ல, தனியாக வந்து அமைச்சர்கள்லாம் நியமிச்சிருப்பாங்கள்ல,
அந்த அமைச்சரவை வந்து மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்பானது. ஏன்னா அந்த எம்எல்ஏவை தான் வந்து அமைச்சராக பொறுப்பேற்க சொல்லியிருப்பாங்க. அது வந்து மாநில சட்டமன்றத்திற்கு சட்டமன்றத்துக்கு அவங்க பொறுப்பானவங்கன்னா அவங்களுக்கும் அதில் பொறுப்பு உண்டு. அவங்களும் பதில் சொல்லி ஆகணும். அமைச்சர்னால் பெரிய நான் அமைச்சர் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. அவங்களும் பொறுப்பாக பதில் சொல்லி ஆகணுன்றதை சொல்கிறாங்க. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். இப்போ அமைச்சராக இருக்காங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தவங்க வந்து அமைச்சராக நியமிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே வந்து அவங்க சட்டமன்றத்தில் நின்று ஜெயிக்கணும். சட்டமன்றத்தில் நின்று ஜெயிக்கனா அவங்க அமைச்சராக இருக்க முடியாது. சட்டமன்றத்தில் 6 மாதம் நின்று எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, ஏற்கனவே யாராவது ஒரு அமைச்சரவை வந்து அதாவது ஒரு தொகுதி வந்து யாராவது எம்எல்ஏவாக இறந்து போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து திரும்பி அங்கே பை எலெக்ஷன் நடக்கணும். பை எலெக்ஷன்னா அங்கே இருந்த எம்எல்ஏ இறந்து போயிட்டார், திரும்பி அந்த எலெக்ஷன் நடத்தி ஒரு புது எம்எல்ஏவை கொண்டு வாங்கன்றதான் நம்ம பை எலெக்ஷன் சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து இந்த அமைச்சர் யாரோ பதவி ஏற்றுருக்காங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே அந்த இடத்துல பை எலெக்ஷன் நடத்தி அங்கே அவங்க பெரும்பான்மையை காட்டி பெரும்பான்மைனா அங்கே ஜெயிக்கணும். ஜெயித்தாங்கன்னா இவங்க அமைச்சரை அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு இவங்க நீடிக்கலாம். 5 ஆண்டு காலம்னா கரெக்டாக 5 ஆண்டு காலம் இல்லை, அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் இவங்க அமைச்சராக நீடிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்திருக்கிறது. சட்டப்பிரிவு 163(1) படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்கி வழிவகை செய்கிறது. 163 வந்து அதாவது முதலமைச்சர் வந்து ஆளுநருக்கு ஆலோசனை சொல்லலாம். அதேமாதிரி 163 வந்து என்னென்னா அமைச்சர்களும் வந்து ஆளுநருக்கு ஆலோசனை சொல்லலாம். சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். புரியுதுங்களா? 163(1) வந்து ஆலோசனை வழங்குறதும் ஆளுநருக்கு உதவி செய்கிறதும், அந்த 163(1) வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்குது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்கிறது. ஆலோசனை வழங்க அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்கிறது. அதாவது அமைச்சர்கள் வந்து ஆளுநருக்கு வந்து எதாக இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா 163(1). ஆனால் 163 என்னென்னா, அதை சொல்லணும்னா அமைச்சர் ஆகணும்ல, அந்த அமைச்சர் பதவியை கொண்டு வர்றதுக்கு அந்த 163 ஆர்டிகல் வந்து வழிவகை செய்கிறது. அமைச்சரை உருவாக்குறதுக்கு வழிவகை செய்கிறது. அமைச்சர் இருந்தால் தானே அப்புறம் ஆலோசனை சொல்ல முடியும். 163 அமைச்சரவை வந்து ஆலோசனை சொல்கிறதுக்காகவே அமைச்சர்களை உருவாக்குது. 163(1) வந்து ஆலோசனை சொல்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குது. ஓகேங்களா? அமைச்சர்களோடான மற்ற விதிகள். சட்டப்பிரிவு 164(1) ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. 164(1) வந்து என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சர் வந்து ஆளுநரால் தான் வந்து நியமிக்கப்படுவதை சொல்லுது. முதலமைச்சர் உட்பட்ட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என சட்டப்பிரிவு 164(1)(a) கூறுகிறது. சட்டப்பிரிவு என்ன சொன்னதுன்னா, முதலமைச்சர் உட்பட மொத்தம் 234 தொகுதி இருக்குன்னா மொத்தம் 234 எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 234 விட்டுருங்க, 150ல் 100 வந்து ஒரு முதலமைச்சர் ஜெயிக்கிறார். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை முதலமைச்சரோடு சேர்த்து 100 பேர். ஓகேங்களா? 100 பேர் ஜெயிச்சிட்டாங்க. மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கையில் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என சட்டப்பிரிவு 164(1)(a) கூறுகிறது. புரியுதுங்களா? இப்போ 100ல் வந்து 100 பேர் ஜெயிச்சிருக்காங்கன்னா 100ல் 15 பேர் தான் வந்து 15 விழுக்காட்டுனா 100ல் 1% வந்து எவ்வளோ? 1 தான். அப்போ 100ல் 15% வந்து 15 தான். 100ல் 15 பேர் மட்டும்தான் அமைச்சராக ஆக முடியும். புரியுதுங்களா? மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என சட்டப்பிரிவு 164(1)(a) கூறுகிறது. முதலமைச்சர் உட்பட
முதலமைச்சர் உட்பட முதலமைச்சரையும் சேர்த்து, நான் வந்து முதல் அமைச்சர், அவரும் அமைச்சர் இல்லை முதல் அமைச்சர் அப்படின்னால அவரையும் சேர்த்து மொத்தம் 15 பேர் தான் வந்து அமைச்சராக ஆக முடியும். இப்போ 164 பேர் வந்து ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 164 15%. ஓகேங்களா? 164 15% எவ்வளோ? 16.4 தான் வந்து 1%. அப்போ 10% சாரி ஆமாம் 1% 1.64, 10% 16.4, 15% அந்த 16ல் பாதி 8, 8.2 அப்படின்னா 14 ஒரு 8 எவ்வளோ ஆச்சு? 24, 25 பேர் தான் வந்து அமைச்சராக ஆக முடியும். ஓகேங்களா? எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 15%. அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். மாநில அரசுக்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது. மாநில அரசுக்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது. ஓகேங்களா? சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களும் ஆதரவளிக்கிறது. சட்டமன்ற நிகழ்ச்சிகள் முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களையும் ஆதரவளிக்கிறது. அதாவது இப்போ மாநில அரசுன்னு இருக்குன்னா அவங்களோட கொள்கை இருக்குல்ல, எங்களுக்கு இதான்ப்பா கொள்கை, மக்களை வந்து நல்லபடியாக மேலே கொண்டு போகணுன்றதான் எங்கள் கொள்கை. தமிழ்நாட்டில் வந்து இந்த வருஷத்தில் வந்து மின்சாரத்தை அதிகமாக வீணாக்காமல் இந்த அளவு கொண்டு வரணுன்றது தான் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அதை வந்து திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது தான் வந்து அமைச்சரவையோட கொள்கையை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துவது. ஓகேங்களா? சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவளிக்கிறது. முக்கியமான மசோதாக்களுக்கு எல்லாமே அமைச்சரவை ஆதரவளிக்கிறது. மசோதான்னா வந்து இப்போ நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மசோதா வந்து அமைச்சரவை வந்து ஆதரவளிப்பார். ஏன் அப்படின்னா அவங்களோட கொள்கையை தான் நீட்டை எடுக்கிறது அவங்களோட கொள்கையாக இருக்குன்னா அது மசோதாவை கொண்டு வந்து அதை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றுவாங்க. அது வந்து அமைச்சரவை ஆதரவளிக்கும். அது வந்து அவங்களுக்கான அதிகாரம் அதுக்கு உண்டு. நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்கிறது. நிதி வந்து இவங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும். போன வாட்டி இவங்களுக்கு 16 கோடி கொடுத்தோம், 16 கோடி கொடுத்தோம், ஒன்றுமே பண்ணலை, வேலையே நடக்கலை. அப்போ இந்த வாட்டி 10 கோடி கொடுப்போம், 6 கோடி மிச்சம் செய்து எந்த இடத்துல வேலை அதிகமாக செஞ்சு நிதி பத்தலையோ அங்கே மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிதி கொள்கையை கட்டுப்படுத்தி கரெக்டாக கொண்டு போவாங்க. மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்கிறது. இப்போ பொது நலனுக்கான வரி கொள்கைனா இப்போ மக்கள்லாம் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி போடுவாங்க. அதாவது வரி விதிக்கிறாங்களா, ஜிஎஸ்டி அது இதுன்னு கொண்டு வராங்க, ரேட்லாம் ஏற்றுறாங்கள, இதெல்லாம் எதை வச்சு ஏற்றுவாங்க அப்படின்னா இந்த அமைச்சரவை குழு தான் வந்து ஏற்றும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? யாருக்கு வரி எவ்வளோ விதிக்கணும், யாருக்கு வரி வந்து எவ்வளோ கொடுக்கணும், எதுக்கு வரின்றதை வந்து இந்த அமைச்சரவை குழு தான் வந்து வரி கொண்டு வரும். ஓகேங்களா? முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. எந்தெந்த துறைக்கு யாரை போடணும் அப்படின்றத முக்கியமான துறையில் வந்து வரி தலைவர்கள் நியமனம் செய்கிறது வந்து இந்த அமைச்சரவை குழு தான். மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்கிறது. அதாவது பக்கத்து மாநிலத்தோட ஏதாவது பிரச்சனை ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த அமைச்சரவை குழு தான் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் இது மாதிரி நிறைய பேர் அமைச்சர் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து பக்கத்து மாநிலத்தோட பேசி அவங்கள்ட்ட வந்து பிரச்சனையை பற்றி பேசி அதை வந்து சுமூகமாக கொண்டு வரது அந்த அமைச்சரோட குழுவோட என்ன சொல்கிறது, குழுவோட வேலை இதுதான். ஓகேங்களா? மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்கிறது. இப்போ மாநில அரசு இருக்குன்னா இப்போ அதில் செலவு எவ்வளோ இருக்குது, செலவு எவ்வளோ இல்லை அப்படின்றத வந்து திட்ட அறிக்கையை வந்து உருவாக்குறது வந்து இந்த மாநில அரசு தான். அதாவது இந்த அமைச்சரவை குழு தான் வந்து இந்த திட்ட அறிக்கையை உருவாக்குது. செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குது. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் போது அது ஒரு சாதாரண மசோதாவாக அல்லது நிதி மசோதாவாக என்று தீர்மானிக்கிறது. அதாவது ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது. இப்போ ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா
அது பணத்துக்கானதா இல்லை பணத்துக்கு இல்லாததா அப்படின்றத தீர்மானிக்கிறது வந்து இந்த அமைச்சரவை குழு தான். ஓகேங்களா. ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கின்றது. அதாவது அமைச்சரோட பணி இருக்குல்ல, இதுதான் இந்த அமைச்சரோட பணி அப்படின்றத கண்காணித்து அதை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது வந்து இந்த அமைச்சரவை குழு தான். ஆண்டு வரவு செலவு திட்டம் அமைச்சரவையில் இறுதி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டுக்கு இவ்வளோ தான் வரவு செய்யணும், இவ்வளோ தான் செலவு செய்யணும் அப்படின்றத கொண்டு வர்றது வந்து இந்த அமைச்சரவை குழு தான். புரியுதுங்களா? இந்த அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்ன அப்படின்னா, மாநில அரசுக்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட மாநில அரசோட கொள்கை என்னன்றதை உருவாக்கி அதை திறம்பட நடத்தணும். சட்டமன்ற நிகழ்ச்சிகளை வந்து எங்கே நடத்தணும் போகணுன்றதை அமைச்சரவை குழு தான் கொண்டு வரும். மசோதாவையும் அவங்க தான் ஆதரிப்பாங்க. நிதி கொள்கையும் கட்டுப்படுத்துறது அவங்க தான். முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது அவங்க தான். மற்ற மாநிலங்களோட பேச்சுவார்த்தை செய்கிறதும் அவங்க தான். மாநிலத்துக்கான செலவை வந்து சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குறது அவங்க தான். ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது பணத்துக்கான நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்றத தீர்மானிக்கிறதும் அமைச்சரவை குழு தான். ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிறதும் அதுதான். ஒரு அமைச்சருக்கு இதான் வேலை அப்படின்றத அதை பார்த்து அதை கண்காணிக்கிறதும் இந்த அமைச்சரோட குழுவோட வேலை தான். ஆண்டு வரவு செலவு பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்கள, ஆண்டு வரவு செலவு திட்ட அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது. இவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை வச்சு இப்போ வந்து சுகாதாரத்துறைக்கு இந்த வருஷத்துக்கு இவ்வளோ செலவு செய்யணும், மருத்துவத்துறைக்கு இவ்வளோ செலவு செய்யணும், மிச்சத்துக்கு இவ்வளோ செலவு, அதாவது கல்வித்துறைக்கு இவ்வளோ செலவு செய்யணும் அப்படின்றத கொண்டு வர்றது எல்லாமே வந்து இவங்க தான். ஓகேங்களா. மாநில சட்டமன்றம். இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வழிவகை செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு வந்து என்ன பண்ணுது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றத்தை ஏற்பட வழிவகை செய்கிறது. இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் வந்து இருக்கலாம்ப்பா, ஒரு சட்டமன்றத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம் அப்படின்ற அரசியலமைப்பு சொல்லுது. ஓகேங்களா. பெரும்பாலான மாநிலங்களை ஓரவை கொண்ட சட்டமன்றங்கள் மட்டுமே பெற்றுள்ளன. ஓரவை ஈரவைன்றது நம்மளாம் வந்து ஓரவை கொண்ட சட்டமன்றம் தான். ஓகேங்களா. சில மாநிலங்கள் ஈரவை சட்டமன்றங்கள் கொண்டுள்ளன. என்னென்ன மாநிலம் ஈரவை அப்படின்னா, ஈரவைனா என்னென்னா மேலவை கீழவைன்னு சொல்கிறோம்ல, அந்த 2 அவைகள் தான் ஈரவைன்னு சொல்லுவோம். ஓரவைனா நம்மளது கீழவை மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில். எடுத்துக்காட்டாக பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா. ஓகேங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா இருக்குது இந்த சைடில், இந்த பக்கம் கேரளா, மேலே கர்நாடகாலேருந்து அது மேலே பார்த்திங்கன்னா ஆந்திரா இருக்கும். ஆந்திராலேருந்து பிரிஞ்சது தான் தெலுங்கானா. இந்த 3த்தையும் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ்நாடு ஒட்டி இருக்க 2 பேர் 3 பேர் இருக்காங்களே, ஆனால் ஈரவை கொண்டதுன்னா தமிழ்நாட்டுக்கு மேலே கர்நாடகா பக்கத்தில் ஆந்திரா பக்கத்தில் தெலுங்கானா. ஓகேங்களா. இவங்க 3 பேர். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா யாருன்னா பீகார், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா. பிஎம்யூன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. பிஎம்யூ அதுக்கு எப்படி ஷார்ட்கட் போடலாம், இருங்க யோசிக்கிறேன். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் போடலாங்கன்னா, இப்போ கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா அது ஞாபகம் இருக்குங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு மேலே கர்நாடகா இருக்குது. கர்நாடகா, பெங்களூர்லாம் இருக்குல்ல. பெங்களூர்லாம் வந்து சரக்கு விலை வந்து ரொம்ப கம்மிங்க. அதை குடித்தோன்னா நல்லா மப்பு வந்து நல்லாயிருக்கும். MUB. ஓகேங்களா. மப்பு நல்லாயிருக்கும். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஞாபகம் வச்சுங்க. மப்பு MUBனா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார். MUB மப்பு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. மப்பு. ஓகேங்களா. கீழவையானது மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. மேலவையானது ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்களை பிரதிநிதிகளாக கொண்டது. கீழவை அப்படின்றது வந்து மாநில மக்களின் பிரதிநிதிகள்னால் நம்மளோட பிரதிநிதிகள். நம்ம ஓட்டு போட்டு நீ போய் ஆட்சி செய்ப்பா அப்படின்னு நம்ம ஒரு பிரதிநிதியை நியமிக்கிறோம்ல, அதான் மாநில மக்களோட பிரதிநிதிகள் தான் வந்து கீழவை. மேலவைன்றது பார்த்தோன்னா படித்தவங்களாம் இருப்பாங்க பார், ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் ஆகியோர்கள் பிரதிநிதிகளாக கொண்டது மேலவை. ஓகேங்களா. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள். அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். 234 உறுப்பினர்களின்
அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234 15 விழுக்காடு. ஏற்கனவே படித்தோம்ல, 100க்கு 15%னா 15 தான். அப்போ 234க்கு 15% 36 பேர் தான் இருக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? 100க்கு 15%னா எவ்வளோ? 100க்கு 15% 15. அப்போ 200க்கு 15% 30. இதில் 100க்கு 15, 200 100 15, 100 100 ஒரு 15 15 15 30. இந்த 36லேருந்து வந்து ஒரு 6 பேர் சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? 234 ஒரு 6 பேர் கொண்டு வராங்க. 15 விழுக்காட்டில் வந்து 36 பேர் வரைக்கும் அமைச்சராக இருக்கலாம். 234 தொகுதியும் ஜெயிச்சிருந்தா தான் 36 பேர் வரைக்கும் அமைச்சராக இருக்கலாம். புரியுதுங்களா? சட்டமன்ற பேரவை, அதாவது கீழவை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கீழவை. இமேஜ் தெரியுதுங்களா? இதுதான் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம். மாநில சட்டமன்றம் பிரபலமான ஒரு அவையாகும். இதுவே மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். மாநில சட்டமன்றம் வந்து பிரபலமான ஒரு அவையாகும். இதுவே மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையமாகும். இது வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 500க்கு மிகாமலும் குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்க வேண்டும். அதாவது மக்கள் தொகையை வச்சு வந்து அவங்க சட்டமன்றத்தை வந்து கொண்டு வராங்க. புரியுதுங்களா? அதாவது 500 தாண்டி போகக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் வந்து 500 தாண்டி போகக்கூடாது. அதேமாரி சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையில் 60 தாண்டி குறையக்கூடாது. 500க்கு மேலேயும் போகக்கூடாது, 60க்கு கீழேயும் குறையக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சட்டமன்றத்தில் பதவி காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இருப்பினும் 5 ஆண்டுகள் முடியும் முன்னாடி சட்டமன்றம் கலைக்கப்படலாம். இது ஏற்கனவே பார்த்தது தான். சட்டமன்றம் கலைக்கப்படலாம் 5 ஆண்டுக்கு முன்னாடி. எதை வச்சு அப்படின்னா, இப்போ அதான் கூட்டணி கட்சி ஓடி போயிடுச்சு அப்படின்னா 5 ஆண்டுக்கு கம்மியாகவே இருக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா? சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 3ல் 1 பங்கு மிகாமல் இருக்க வேண்டும். நம்ம இதில் மேலவை கிடையாது அப்படின்னும் போது மேலவை எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநிலத்தின் சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 3ல் 1 பங்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆனால் மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். மேலவை வந்து 40க்கு குறையாமல் இருக்கணும், ஆனால் 3ல் 1 பங்கு குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படின்னா, 100 பேர் இருக்கீங்க, 100ல் 3ல் 1 பங்குனா 100 வந்து 3ஆக ஆக்குங்க. எப்படி ஆக்கலாம்? 33 வச்சுங்க. சரிங்களா? 3ல் 1 பங்கு அப்படின்னா 33னா எவ்வளோ பேர் போடலாம்? 34 பேர் போடலாம்னு வச்சுக்கிங்க. ஆனால் 40 குறைவாக இருக்குது. அப்போ 34 ப்ளஸ் ஒரு 6-7 பேர் சேர்த்து போடலாம், 7 பேர் சேர்த்து போடலாம். ஓகேங்களா? சரிங்க, அப்படியே ரொட்டேட் ஆகிடுச்சு. சரிங்க, ஓகேங்க. 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும். அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 500க்கு அதிகமாகக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 60க்கு குறைஞ்சி இருக்கக்கூடாது. அது வந்து கீழவையோடையது. மேலவையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கண்ணே, அதில் 3ல் 1 பங்கு கண்டிப்பாக மேலவையில் இருக்கணும். அந்த 3ல் 1 பங்கு இருக்கணும் அப்படின்னும் போது 40 பேருக்கு குறைவாக இருக்கக்கூடாது. 40 பேர் இருக்கலாம், 40 பேருக்கு மேலே இருக்கலாமே தவிர 40 பேருக்கு கீழே இருக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? கீழவையில் 500க்கு மேலே இருக்கக்கூடாது, 60க்கு கீழே இருக்கக்கூடாது. கீழவைனா தமிழ்நாட்டில் இருக்க அந்த சட்டமன்றம் இருக்குல்ல அது. மேலவைனா அந்த கர்நாடகா ஆந்திராலாம் இருக்குல்ல, அவங்க கீழவையும் இருக்கும் மேலவையும் இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மொத்தம் 100 பேர் அப்படின்னா அதில் 3ல் 1 பங்கு, 100 3ஆல் டிவைட் பண்ணி அதில் 1 பங்கு வரணும். பங்கு வரும்போது 40க்கு கீழே இருந்தால் 40க்கு மேலே வரும். 40க்கு கீழே இருக்கக்கூடாது. 3ல் 1 பங்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா? 3ல் 1 பங்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது 2 பங்குலாம் இருக்கக்கூடாது. 3ல் 1 பங்கு மிகாமல் 1 பங்குக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சட்டமன்றத்தின் அமைப்பு. தமிழக சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. இவர்கள் 234 உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினர் ஒருவர் ஆளுநரால் நியமிக்க செய்யப்படுகிறார்.
ஆங்கிலோ இந்தியன் வந்து இப்போ அது இல்லை, எடுத்துட்டாங்க. மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 234 பேருக்கு நம்ம ஓட்டு போட்டு கொண்டு வரோம். சரிங்க, 234 பேருக்கு நம்ம ஓட்டு போட்டு கொண்டு வரோம். அந்த ஒரே ஒரு நபர் ஆங்கிலோ இந்தியனை வந்து ஆளுநர் இருக்கார்ல, அவர் வந்து நியமிப்பார். நீங்கள் வந்து இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பதவியோடைய பவரை வச்சு அவரை இருக்க சொல்லி சொல்லுவார். ஓகேவா? அமைச்சரவை மற்றும் அமைச்சரவை குழுக்கள். அமைச்சரவை குழுக்களை பற்றி பார்க்கலாங்களா? அமைச்சரவைனா கேபினெட் என்ற சிறிய அமைப்பான அமைச்சரவையின் உட்கரு ஆகும். அமைச்சரவைன்றது வந்து கேபினெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ற சிறிய அமைப்பானது அமைச்சரவையின் உட்கரு ஆகும். ஓகேங்களா? அமைச்சர்ன்றது ஒரு சிறிய அமைப்பு தானே. 234 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 36 பேர் தான் வந்து அமைச்சரவை ஆக முடியும். புரியுதுங்களா? அப்போ கேபினெட் அமைச்சரவை ரொம்ப சின்னது தானே. இது கேபினெட் அமைச்சர்களை மட்டும் உள்ளடக்கியது. இது மாநில அரசின் உண்மையான அதிகார மையமாக விளங்குது. அமைச்சர்கள் தான் ஃபுல் பவர் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? எம்எல்ஏக்கு அவங்களுக்கு ஒரு நிதி ஒதுக்குவாங்க, ஆனால் அந்த நிதியை ஒதுக்குறது அமைச்சர்கள் தான் ஒதுக்குவாங்க. இந்த அமைச்சரவைக்கு தான் முதலமைச்சர் ஆலோசனைப்படி செய்வாங்க. ஓகேங்களா? அமைச்சரவை குழுக்கள் எனப்படும் வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினட் செயலாற்றுகிறது. அவற்றில் 2 வகை உள்ளன. அவை ஒன்று நிரந்தரமானது, மற்றொன்று தற்காலிகமானது. அமைச்சரவை குழுக்கள் எனப்படுவது வெவ்வேறு குழுக்கள் மூலம் கேபினட் செயல்படுகிறது. அமைச்சரவை குழுன்றது வந்து வெவ்வேறு குழுக்கள் மூலம் வெவ்வேறு குழு இருக்குல்ல, கேபினட் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அவற்றின் 2 வகை உள்ளது. 2 வகை என்னென்னா, ஒன்று நிரந்தரமானது, மற்றொன்று தற்காலிகமானது. சபாநாயகர்னு யாருன்னு பாருங்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார்ல, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கிடையே சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்து பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். சபாநாயகர்னா யாருன்னா, ஹானரபிள் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் ஒருத்தர் பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருப்பாங்க. அங்கே ஒருத்தர் சேரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பேசலாங்க, உட்காருங்க, எதிர்கட்சி நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் எந்திச்சு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாருல, அவர் தான் சபாநாயகர். புரியுதுங்களா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சபாநாயகரை தூக்கணும் அப்படின்னா 14 நாட்களுக்கு முன்னரே அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். 14 நாளுக்கு முன்னாடியே கொடுத்துடணுங்க அறிவிப்பு. அப்போ தான் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவைக்கு வந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார். மேலும் புதிய சட்டமன்றத்தில் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார். சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்கிறார். புரியுதுங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சபாநாயகர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கள்ல, அதில் யாராவது ஒருத்தவங்க தான் சபாநாயகராகவும் துணை சபாநாயகராகவும் நியமிப்பாங்க. அந்த சட்டமன்ற தீர்மானத்தின் போது 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்து பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேங்களா? 14 நாட்களுக்கு முன்னாடியே வந்து சபாநாயகரை தூக்குறதுக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுக்கணும். அந்த அறிவிப்பு கொடுத்து தீர்மானம் நடத்தும்போது கையை தூக்குங்க எல்லாரும், யார் ஆளை தூக்கணும்னு சொல்லி தூக்குறீங்க அப்படின்னு 200 பேரில் 50 பேர் தான் தூக்குறாங்க, 150 பேர் தூக்கலை. 150 பேர் தூக்கலைன்னா சபாநாயகரை தூக்க முடியாது. புரியுதுங்களா? சட்டமன்றம் கலைஞ்சிருச்சிங்க. சட்டமன்றம் கலைச்சாச்சு. அதாவது எதிர்கட்சி ஒன்று ஆளுங்கட்சியிலேருந்து எஸ் ஆகி நான் போகிறேன்யா, நீ கட்சி வேணாம் ஒன்றும் வேணாம், நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன்னா, எனக்கு காசு எதுவும் துட்டு எதுவும் தரல, நீ எனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு அவனை விட்டு ஆள் விலகி போனான் அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா சட்டமன்றம் கலைஞ்சி விடும். அப்போ சட்டமன்றம் கலைஞ்சி போச்சுன்னா அப்போ சபாநாயகர்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் போயிடுவாருன்னா அவர் போக மாட்டார். அடுத்த ஆட்சி இருக்குல்ல, அடுத்த ஆட்சினா அடுத்த எலெக்ஷன் நடந்து அதில் யார் ஜெயிச்சு அதில் யார் முதலமைச்சராக வராங்களோ அது வரைக்கும் இந்த சபாநாயகர் அங்கே தான் உட்காந்துருப்பார்.
உட்காந்துருப்பாருன்னா அதே சேரில் உட்காந்துருக்க மாட்டாருங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு. அந்த பதவியில் அவர் இருப்பார். புரியுதுங்களா? மேலும் புதிய சட்டமன்றத்தில் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார். முதல் கூட்டம் புதிய ஆள் வர வரைக்கும் முதல் கூட்டம் வரைக்கும் அவர் பதவியை அவர் யூஸ் பண்ணுவார். ஓகேங்களா? சபாநாயகர் இல்லாத போது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்வார். இப்போ சபாநாயகர் இல்லைங்க, ஊருக்கு போயிட்டார், உடம்பு சரியில்லை, வீட்லேயே படுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கிங்க. அவர் இல்லை அப்படின்னா லீவ் போட்டார்னா நம்ம அசிஸ்டண்ட் வந்து பார்ப்பார். ஒன்றும் இல்லைங்க, மேனேஜர்லாம் அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்ப்பார்ல, அதே மாதிரி சபாநாயகர்லாம் அசிஸ்டன்ட் சபாநாயகர் பார்ப்பார். சட்டமன்ற மேலவை, சட்ட மேலவைனா சட்டமன்ற மேலவை, சட்ட மேலவை நம்ம ஸ்டேட்டில் கிடையாது. சட்ட மேலவை, சட்ட கீழவை தான் நம்ம இருக்குது. நம்ம இந்தியா மேப்லேயும் கீழே இருக்கோம்ல, நம்மள்ட்ட சட்ட கீழவை. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. மேலவையா கீழவையான்னு குழம்பிடாதீங்க. எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்தியாவிலேயே அடியில் கீழே கிடக்கிறோம் நம்ம தமிழ்நாடு. சரிதுங்களா? இந்தியா மேப்பில் அடியில் கிடக்கிறது யார்? கீழே இருக்கிறது நம்ம தான். அப்போ நம்மள்ட்ட சட்டமன்ற கீழவை தான் நம்மள்ட்ட இருக்குது. சட்டமன்ற மேலவை இல்லை. நமக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. கர்நாடகாவில் சார்க்கவானா மப்பு வரும் பாருங்க, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார். MUBங்க மப்பு ஞாபகம் வச்சிங்க, ஷார்ட்கட்டு. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. கர்நாடகாவில் தான் பெங்களூர்லாம் இருக்குது. பெங்களூரில் சரக்கு ரேட்டு கம்மி. அங்கே சரக்கு வாங்கினா அடித்தானா நல்லா மப்பு ஏறும். அந்த மப்பு தான் ஷார்ட்கட்டு. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார். ஓகேங்களா? 6 மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளன. 6 மாநிலம் என்னென்னு சொன்னால் பார்த்தீங்களா? 28 மாநிலங்களில் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளன. 6 என்னன்னு சொல்லிட்டேன்ல, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார். மொத்தம் 6 மாநிலங்களில் மட்டும்தான் சட்ட மேலவை இருக்குது. ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாற்றுகின்றனர். ஓகேங்களா? ஈரவை அந்த தேர்தலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் செயலாற்றுகின்றனர். யாரால் தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஈரவை சட்டமன்றத்தில் மறைமுக தேர்தல் நடத்தும் போது தான் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு செயலாற்றுறாங்க. சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவையாகும். சட்ட மேலவை இருக்குல்ல, அது ஒரு நிரந்தர அவையாகும். அதை கலைக்க முடியாது. சட்டமன்ற கீழவை மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கலைக்க முடியாது. அது வந்து நிரந்தர மேலவையாகும். ஏனென்றால் இதனை கலைக்க முடியாது. பார்த்தீங்களா? கலைக்க முடியாது. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டு ஆகும். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் 6 வருஷங்க. அதன் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார். ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார். 2 வருஷத்துக்கு 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஓகேங்களா? எப்படிங்க 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி? என்னங்க பதவி காலம் 6 ஆண்டுன்றீங்க, ஆனால் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓய்வு பெறுவாருன்றீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 6 வருஷமும் இருந்திருப்பாங்க. 7வது வருஷம் வருதுல்ல, 7வது வருஷம் வரும்போது அப்படியே ஆளை தூக்கிட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நான் 6 வருஷம் இருந்துட்டேன். ஓகேங்களா? 6 வருஷம் இருந்துட்டேன். என்னை இப்போ வந்து ஒரு ஆளை போடுறாங்க. அடுத்த வருஷத்தில் இன்னொரு ஆளை போடுவாங்க. அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? புரியலிங்களா? எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு சட்டமன்றம் இப்போ தாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிங்க. சட்ட மேலவையில் வந்து 6 வருஷங்க என்னோடய பதவி காலம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பேர், மொத்தம் வந்து 30 பேர் நியமிக்கலாம். ஆனால் 10 பேர் தான் நியமிக்கிறாங்க. 10 பேர் 6 வருஷம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷம் நான் இருந்துடுறேன். அடுத்த 2வது வருஷத்தில் அடுத்த 10 பேரை கொண்டு வராங்க. ஓகேங்களா? அடுத்த 2வது வருஷத்தில் அடுத்த 10 பேரை கொண்டு வராங்க. அடுத்த 2வது வருஷத்தில் அடுத்த 10 பேரை கொண்டு வராங்க. அப்போ என்னாச்சு? 4 வருஷத்துக்கு 10 பேராக வந்துச்சு. நான் 4 வருஷம் வேலை செஞ்சுட்டேன். அடுத்தவங்க வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்தவங்க 3 வருஷம் வேலை செஞ்சுட்டாங்க. அடுத்த வருஷம் வந்தவங்க 1 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. அடுத்த வருஷம் வந்தவங்க இப்போ தான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் வந்து 5வது வருஷம் வரும்போது அவங்க 2வது வருஷம் வருவாங்க. நான் 6வது வருஷம் வரும்போது அவங்க 3வது வருஷம் வருவாங்க. நான் வெளியில் போயிடுவேன். நான் வெளில போனோடனே ஒரு ஆளை உள்ளே சேர்ப்பாங்க. புரியுதுங்களா? ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஒருத்தவங்க வந்து சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணும். இதிலே பார்த்தீங்கன்னா, இந்த மேலவையில் சொன்னல உறுப்பினர்கள் வந்து
வெளில போகிறாங்களா, 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறாங்க. 1/3 உறுப்பினர்கள் தான் ஓய்வு பெறுகிறாங்க. அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது மொத்தம் 40 பேர்னு வச்சுக்கோங்க, இல்லை 60 பேர் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் வந்து மொதல் வருஷம் 10 பேர் போடுறாங்க, அடுத்த வருஷம் 10 பேர் போடுறாங்க. ஓகேங்களா? இல்லை மொதல் வருஷமே 20 பேர் போட்டுடுறாங்க, 2வது வருஷம் விட்டுறாங்க, 3வது வருஷம் 20 பேர் போட்டுடுறாங்க, 4வது வருஷம் விட்டுறாங்க, 5வது வருஷம் 20 பேர் போடுறாங்க. அப்படின்னா அப்போ வருஷம் மாறும்போது அவங்கள தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அதுக்கு என்ன தகுதி பெற்றிருக்குன்னா 30 வயது நிரம்பியாக இருத்தல் வேண்டும். தெளிவான மனநிலை உடையவராக, பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது, தெளிவான மனநிலை உடையவராக இருத்தல் வேண்டும். எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அம்மாநில வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். நான் வந்து கர்நாடகாக்காரன், எனக்கு ஓட்டு அங்கே தான் இருக்குது, நான் தமிழ்நாட்டில் வந்து போட்டியிடுவேன் அப்படின்லாம் பண்ண முடியாதுங்க. எங்கே போட்டிடுறீங்களோ அந்த இடத்துல தான் உங்கள் ஓட்டு நேம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். புரியுதுங்களா? 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது. இச்சட்டம் 1986 நவம்பர் முதல் நாளன்று நடைமுறைக்கு வந்தது. 1986 தமிழ்நாட்டில் சட்டத்தை போட்டு அந்த சட்ட மேலவையை தூக்கிட்டாங்கோ. புரியுதுங்களா? 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை தேவையில்லை. எதுக்குங்க இந்த சட்ட மேலவை? இவங்க எதுக்குங்க இருக்காங்க? வராங்க போகிறாங்க, சம்பளம் வாங்குறாங்க, அவங்கள வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? அதான் எல்லா வேலையும் அமைச்சரே பார்த்துட்றாங்களே அப்படின்ட்டு தூக்கி விட்டாங்க சட்ட மேலவையை தமிழ்நாட்டில் 1986. வருஷத்துக்கு ஷார்ட்கட் தனியாக போடுறேங்க. இதை நீங்கள் லெசனை மட்டும் கவனிங்க. வருஷத்துக்கு கண்டிப்பாக ஷார்ட்கட் பின்னாடி தனியாக போடுறேன். அந்த ஷார்ட்கட்டில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லைனா, இது திருப்தியாக இல்லைங்க சார்னு போட்டிங்கன்னா நல்ல ஷார்ட்கட்டாக கண்டுபிடிச்சி போடுறேங்க. ஓகேங்களா? அடுத்து சட்ட மேலவைக்கான தேர்தல். சட்ட கீழவை கிடையாது, மேலவை. இதுவும் மேலவை தான். நம்ம ஸ்டேட்டில் நடக்கிறதில்ல, வேறு ஸ்டேட்டில் நடக்கிறது தான் இந்த கதையும். என்னன்னு பாருங்கள். 1/3 உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். உள்ளாட்சி அமைப்பு இருக்குல்லங்க, 1/3 வந்து உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 3/1 உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 6/1 உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்கிறார். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3/1 உறுப்பினர் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் 3/1 தேர்ந்தெடுக்கிறது 2 குரூப்பு. ஒன்று உள்ளாட்சி அமைப்பு, இன்னொன்று சட்டமன்ற பேரவை. ஓகேங்களா? அடுத்தது 12/1 தேர்ந்தெடுக்கிற குரூப் வந்து பட்டதாரி, ஒன்று வெறும் பட்டதாரி, ஒன்று ஆசிரியர் பட்டதாரி. அடுத்தது 6/1 இவர் மட்டும் தனியாக இருப்பார். இந்த 6/1 இலக்கியம், அதாவது நம்ம இவரை தூக்கி போட்டாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இசைஞானியை, அவர் வந்து இசையில் இருந்தனால தூக்கி அங்கே போட்டாங்க. அதே மாதிரி 6/1 வந்து என்னென்னா கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குவதை ஆளுநராக நியமனம் செய்கிறார்கள். ஓகேவா? 3/1 யார் யார் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்பு ஒன்று, அதாவது இந்த இதிலே இருக்கவங்க, கட்சிக்குள்ளேயே இருக்கவங்க, உள்ளாட்சி அமைப்பு ஒன்று, சட்ட மேலவை ஒன்று. ஓகேங்களா? 3/1. 12/1 யார்? 12 வரைக்கும் படித்து அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆசிரியர் ஆவாங்க, பட்டதாரி ஆவாங்கல்ல. ஓகேங்களா? 3வது கூட தாண்டிருக்க மாட்டாங்க, அவங்க தான் வந்து அமைச்சர் இதெல்லாம் இருப்பாங்க. அதான் வந்து 3/1. 3/1 வந்து யார்? உள்ளாட்சி அமைப்பு. உள்ளாட்சி அமைப்புனா இப்போ ஞாபகம் வச்சுங்க, ஊராட்சி மன்ற தலைவர் இவங்களாம் இருக்காங்களா, இவங்களாம் படிக்காதவங்க கூட ஊராட்சி தலைவராக ஆகலாம். அப்போ 3வது கூட தாண்டாதவங்க 1 உள்ளாட்சி அமைப்பாலும் 1 சட்டமன்ற மேலவைன்னு முன்னாடி சொல்லிட்டேன், சட்டமன்ற பேரவை உறுப்பினராலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். சட்டமன்ற மேலவையில் சட்டமன்ற பேரவை. இப்போ நம்ம பார்க்குறது சட்டமன்ற மேலவை தானே பார்க்குறோம். சாரிங்க, முன்னாடி சட்டமன்ற மேலவைன்னு சொல்லிட்டேன், சட்டமன்ற பேரவை. ஓகேங்களா? அதான் எப்படின்னா, இதேமாரி எலெக்ஷன் நிற்கிறவங்கலாம் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க.
3வது தான் படிச்சிருப்பீங்க. அதில் 2 3ல் இதில் சட்டமன்ற பேரவையில் 3ல் 1, உள்ளாட்சி அமைப்பில் 3ல் 1. பட்டதாரி பட்டாதாரினா 12வது தாண்டுறவங்க தான் பட்டதாரி. 12வது தாண்டினவங்க 2 குரூப் இருக்குது. அதில் என்னென்னா பட்டதாரியாக இருக்கும் 1, அந்த பட்டதாரியை உருவாக்குற ஆசிரியர் 1. ஓகேங்களா? அப்போ பட்டதாரி ஆசிரியர், பட்டதாரி இவங்களாம் வந்து 12ல் 1 பங்கு, 12ல் 1 பங்கு. அடுத்தது 6ல் 1 பங்கு வந்து கலை, இலக்கியம், அறிவியல், சமூகம், சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர். இப்போ இது 4ன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த 6ல் 1 பங்கு இந்த கலை, இலக்கியம் அப்படின்றது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? 3வது படித்தவங்க யார் 3ல் 1 பங்கு அப்படின்னா சட்டமன்ற பேரவை 1, உள்ளாட்சி அமைப்பு 1. 12ல் 1 பங்கு யார்? படித்த பட்டதாரியை உருவாக்குற ஆசிரியர் 1, படித்த பட்டதாரி 1. ஓகேங்களா? அப்போ மிச்சம் இருக்கிறது 6ல் 1 பங்கு. அது வந்து இந்த கலை, இலக்கியம், அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே போட்டுருவீங்க. தலைவர், மேலவை சேர்பர்சன் மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். இவர் தான் மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவார். சரிங்களா? சேர்மன் வந்து மேலவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். மேலவை உறுப்பினர்களிடையே தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அவங்க உறுப்பினருக்குள்ளேயே தான் தலைவரும் துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகிறார். தலைவர் இல்லை அப்படின்னா துணைத் தலைவர் தான் கூட்டத்தை தலைமையேற்று நடத்துவார். ஓகேங்களா? சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம். நம்ம சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு 169 விவரிக்கிறது. 169 வந்து சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம், அதை பற்றி 169 விவரிக்கிறது. ஓகேங்களா? இப்பிரிவின்படி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களில் 2 பங்கு சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர்களில் 2 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கவும் அல்லது நீக்கவும் முடியும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டமன்றம் இருக்குல்ல, இப்போ சட்டமன்றத்தில் வந்து அதான் எம்எல்ஏ இருக்காங்களே, மொத்த உறுப்பினர்கள் வந்து 3ல் 2 பங்கு. 3ல் 2 பங்குன்னா எப்படின்னு வச்சிங்களேன், 90 பேர் இருக்காங்க. 90 பேரில் 60 பேர் வந்து இந்த தீர்மானத்துக்கு வாக்களித்து எனக்கு சட்ட மேலவை வேணாம் அப்படின்னு கொண்டு வரலாம். சட்ட மேலவை வேணாம், இல்லை சட்ட மேலவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து சொல்லி நாடாளுமன்றம்னா எங்கேங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, நாடாளுமன்றம், அங்கே கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஓகே அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்ட்டு சட்டத்தை போட்டு அந்த சட்ட மேலவையை தூக்கிடலாம், இல்லை சேர்த்துடலாம். புரியுதுங்களா? இந்த 2ல் 1 பங்கு 3ல் 1 பங்கு என்ன குழப்பக்கூடாது உங்களுக்கு. புரியுதுங்களா? 3வது படித்தவங்க 2 பேர். ஓகேவா? 1 உள்ளாட்சி அமைப்பு, 1 சட்ட பேரவை. ஓகேங்களா? இவங்க 2 3ல் 1 பங்கு 3ல் 1 பங்கு. அடுத்தது 12வது படித்தவங்க 2 பேர். பட்டதாரி, இன்னொன்று பட்டதாரி உருவாக்குற ஆசிரியரா, பட்டதாரி ஆசிரியர் ஒன்று பட்டதாரி. 12ல் 1 பங்கு 12ல் 1 பங்கு 12வது முடித்தவங்க இவங்களாம். ஓகேங்களா? அடுத்தது 6ல் 1 பங்கு. 6 நாள் மிச்சம் இருக்கிறது இந்த கலை, இலக்கியம் இதெல்லாம் வருதுல்ல, இது 6ல் 1 பங்கு. ஓகேங்களா? இவங்க தான் வந்து அதெல்லாம் இருப்பாங்க. இவங்க தான் வந்து அந்த உறுப்பினர் சட்ட மேலவை தேர்தல் இப்படி தான் வந்து அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது சட்ட மேலவையை உருவாக்கணும் அல்லது நீக்கணும் அப்படின்னா சட்ட மேலவையை இது வந்து சட்ட மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது நான் முன்னாடி சொன்னது. இப்போ சட்ட மேலவையே தமிழ்நாட்டில் இல்லை, திரும்பி எங்களுக்கு சட்ட மேலவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவங்க பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எம்எல்ஏ இருக்காங்கள்ல, எம்எல்ஏ மொத்தம் 90 பேர் இருக்காங்க அப்படின்னா 90ல் 60 பேர், அதாவது 3ல் 2 பங்கு. 90 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 30 வந்து 1%, 1 பங்கு. அப்போ 2வது பங்கு 60, 3 + 3 60, 3 + 3 90, 3 பங்கு 90. அப்போ 2 பங்கு எவ்வளோ? 60 பேரும் கையை தூக்கி எங்களுக்கு சட்ட மேலவை வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதை மேலவை வேணும்னு சொல்லி அனுப்பி அவங்க பவரால் நம்ம மேலவையை கொண்டு வந்துக்கலாம். சட்ட மேலவை வேணான்னு சொல்லி அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புனா சட்ட மேலவையை நீக்கிடுவாங்க. ஓகேங்களா? புரியுதா? சட்டமன்றத்தில் செயல்பாடுகள், சட்டமன்ற அதிகாரங்கள். சட்டமன்றத்தோட அதிகாரம், அதாவது நம்ம எம்எல்ஏ இருக்காங்களா அந்த சட்டமன்றம், அதோட அதிகாரம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அரசியலமைப்பின்படி மாநில பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம். பொதுப்பட்டியலிலும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். ஆனால் அதே சட்டத்தை நடுவண் அரசு இயற்றும்பொழுது மாநில அரசின் சட்டம் செயலாற்றிவிடும். ஓகேவா? மத்திய நாடாளுமன்ற நடைமுறையை
போன்றே மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக நிறைவேற்றுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுங்களா? சட்டமன்றத்துக்கும் பவர் இருக்குங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி. அந்த நீ இப்போ எல்லாத்தையும் எல்லா இதையும் நீ கொண்டு வர, அதாவது நீ சட்டம் போடுற அப்படின்னா அந்த சட்டமன்ற நீ போட்ட சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாற்றிடுச்சுன்னா அது நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறாங்க. அரசியலமைப்படி மாநிலப்பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம். எல்லா துறை, இந்த கல்வித்துறை எல்லா துறையும் இருக்குல்ல, எல்லா துறை மீது நீ சட்டத்தை போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுப்பட்டியலிலும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம். பொதுப்பட்டியலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடு இருக்குது, காடு இந்த வளம்லாம் இருக்கும், அது தனியாக அடுத்த இதில் படிப்பீங்க. அந்த பொதுப்பட்டியலில் இருக்க இது மாதிரி நீங்கள் சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லு. அப்படி சட்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதே சட்டத்தை நடுவண் அரசுனா சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம்ல, ஒன்றிய அரசு, நடுவண் அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் ஒன்று தாங்க. இப்போ ஒன்றிய அரசு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க ஒன்றிய அரசுனா நம்மள மாதிரி சின்ன 28 ஸ்டேட்டுத்தையும் ஒன்றி தானே அந்த அரசு இருக்குது, அதனால் அது ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நடுவண் அரசுன்னு ஏன்னு சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் நடுநிலைமையாக இருந்தாலும் நடுவண் அரசுன்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த இதை வந்து அவங்க ஏற்றுறாங்க அப்படின்னா அப்போ வந்து சட்டம் வந்து செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சட்டம் போடுறீங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட்டு வேறு ஏதாவது சட்டம் கொண்டு வந்துச்சுன்னா நீங்கள் போட்ட சட்டம் க்ளோஸ் ஆகிவிடும். மத்திய நாடாளுமன்றம் நடைமுறையை போன்றே மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக நிறைவேற்றப்படுகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி சட்டம் போட்டு ஏற்றுறாங்களோ அதே மாதிரியே ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சட்டம் போட்டு ஏற்றலாம். நிதி அதிகாரங்கள். சட்டமன்றம் மாநிலத்தின் நிதி நிலைகளை கட்டுப்படுத்துகிறது. சட்டமன்றம் மாநிலத்தின் நிதி நிலைகளை கட்டுப்படுத்துகிறது. ஓகேங்களா? சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது. அதாவது சட்டமன்ற மேலவை கீழவைன்னு 2 இருக்குல்ல, கீழவைக்கு தாங்க ஃபுல் பவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஃபுல் பவர். ஆட்டோமேட்டிக்காக அந்தளவுக்கு பவர் கிடையாது. ஓகேவா? சட்டமன்ற மாநிலத்தின் நிதிநிலையை கட்டுப்படுத்துகிறது. சட்டமன்ற கீழவையானது மாநிலவை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது. மேலவை விட கீழவை தான் பண அதிகாரத்தை பெற்றிருக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. கீழவைக்கு தாங்க பவர் அதிகம். பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. கீழவைனா எம்எல்ஏ அந்த குரூப் இருக்காங்கல்ல, சட்டமன்றம், அவங்களோட அனுமதியின்றி புதுசாக வரிகள்லாம் போட முடியாது. ஓகேங்களா? எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் அவங்க வரியை விதிக்கலாம். நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள். அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க வேண்டும். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர். அப்படின்னா அமைச்சரவையானது சட்டமன்றத்தின் பொறுப்பானது. இப்போ சட்டமன்றத்துக்கு வந்து அமைச்சர்கள் தான் பொறுப்பாக பதில் சொல்லணும். நீங்கள் ஏங்க இந்த தப்பு பண்ணீங்க, நீங்கள் ஏங்க அதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எம்எல்ஏக்கள் கேட்டாங்கன்னா, இல்லை சார், இந்த காரணத்தினால தான் நாங்கள் இதை செஞ்சோம், இதை செஞ்சால் நம்ம மக்களுக்கு நன்மை, இந்த நன்மை நம்மளையும் சேரும், நம்ம நாடு நல்லாயிருக்கும், எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் எம்எல்ஏகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதாவது அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவர். நம்பிக்கையில்லா தீர்மானம்னா ஒன்றும் இல்லைங்க, அதாங்க இதே மாதிரி எம்எல்ஏ எம்பி இருக்காங்கல்ல, சாரி எம்பின்ற மாதிரி எம்எல்ஏ ஒரு 60 பேரில் ஒரு 10 பேர் ஓடிட்டாங்கன்னா அங்கே பெரும்பான்மை இல்லைன்னா அந்த கட்சி அழிஞ்சு போய்டும். அப்போ அமைச்சரவை ஆட்டோமேட்டிக்காகவே கலைஞ்சு போயிடுங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக மாநில நீதித்துறை இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. மாநில நீதித்துறை சின்ன அளவு தாங்க இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவே ஒரு 1 hour வந்துருச்சு. இதுவே ஒரு பெரிய வீடியோ. இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. இதற்கான ஷார்ட்கட் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ஆளுநர் பற்றி பார்த்துட்டோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் சட்டமன்றம் பார்த்துட்டோம், நிர்வாகத்துறை பார்த்துட்டோம், ஆளுநர். இப்போ நீதித்துறை அடுத்தது பார்க்கணும். அடுத்த வீடியோவில் நீதித்துறை கண்டிப்பாக போட்டுடுறேன். நீதித்துறையை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.